بسم الله الرحمن الرحيم. அல்-ஃபாத்திஹாவின் சிறப்புகள். இமாம் அஹ்மத் பின் ஹன்பல் அவர்கள் முஸ்னதில் பதிவு செய்துள்ளார்கள். அபூ சயீத் பின் அல்-முஅல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் தொழுது கொண்டிருந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்தார்கள். அதனால் நான் தொழுகையை முடிக்கும் வரை அவர்களுக்கு பதிலளிக்கவில்லை. பிறகு நான் அவர்களிடம் சென்றேன். அவர்கள், வருவதிலிருந்து உங்களை தடுத்தது எது என்று கேட்டார்கள். நான், அல்லாவின் தூதரே, நான் தொழுது கொண்டிருந்தேன் என்றேன். அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறவில்லையா? ஈமான் கொண்டவர்களே, அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் பதிலளியுங்கள். அவர் உங்களை உங்களுக்கு உயிர் தரும் ஒன்றின் பக்கம் அழைக்கும்போது. பிறகு அவர்கள் கூறினார்கள், நீங்கள் மஸ்ஜிதை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு குரானிலேயே மிகப்பெரிய சூறாவை நான் உங்களுக்கு கற்பிப்பேன். அவர்கள் என் கையை பிடித்தார்கள். அவர்கள் மஸ்ஜிதை விட்டு வெளியேறவிருந்தபோது நான், அல்லாவின் தூதரே, குரானிலேயே மிகப்பெரிய சூறாவை உங்களுக்கு கற்பிப்பேன் என்று கூறினீர்களே என்றேன். அவர்கள் ஆம் என்றார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அது எனக்கு வழங்கப்பட்ட திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்கள் மற்றும் மகத்துவமிக்க குரான். அல்-புகாரி, அபூ தாவூத், அன்-நசாயி மற்றும் இப்னு மாஜா ஆகியோரும் இந்த ஹதீஸை பதிவு செய்துள்ளார்கள். மேலும் இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்தபடி அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், உபை பின் காப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டிருந்தபோது அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்து, ஓ உபை என்று அழைத்தார்கள். உபை ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஓ உபை என்று மீண்டும் அழைத்தார்கள். உபை ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக தொழுதுவிட்டு அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாவின் தூதரே என்று கூறினார். அவர்கள், வா அலைக்குமுஸ்ஸலாம், ஓ உபை, நான் உங்களை அழைத்தபோது எனக்கு பதிலளிப்பதிலிருந்து உங்களை தடுத்தது எது என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அல்லாவின் தூதரே, நான் தொழுது கொண்டிருந்தேன் என்றார். அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் எனக்கு அருளியவற்றில் நீங்கள் ஓதவில்லையா? அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் அவர் உங்களை உங்களுக்கு உயிர் தரும் ஒன்றின் பக்கம் அழைக்கும்போது பதிலளியுங்கள். அதற்கு அவர், ஆம் அல்லாவின் தூதரே, நான் மீண்டும் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தௌராத், இஞ்சீல், சபூர் அல்லது ஃபுர்கான் ஆகியவற்றில் அதுபோன்ற எதுவும் அருளப்படாத ஒரு சூறாவை நான் உங்களுக்கு கற்பிக்கட்டுமா? அதற்கு அவர், ஆம் அல்லாவின் தூதரே என்றார். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அதை கற்றுக்கொள்ளும் வரை நான் இந்த கதவு வழியாக வெளியேற மாட்டேன் என்று நம்புகிறேன். அவர், காப் ரதியல்லாஹு அன்ஹு கூறினார், அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் பேசிக் கொண்டிருந்த போது என் கையை பிடித்திருந்தார்கள். இதற்கிடையில் நான் மெதுவாக நடந்தேன். ஏனென்றால் அவர்கள் தங்கள் உரையை முடிப்பதற்குள் கதவை அடைந்து விடுவார்களோ என்று பயந்தேன். நாங்கள் கதவின் அருகே வந்தபோது நான் கேட்டேன், அல்லாவின் தூதரே, எனக்கு கற்பிப்பதாக நீங்கள் வாக்குறுதியளித்த சூரா எது? அவர்கள், தொழுகையில் நீங்கள் என்ன ஓதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். உபை ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார், எனவே நான் அவர்களிடம் உம்முல் குரானை ஓதிக் காட்டினேன். அவர்கள் கூறினார்கள், என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக, அல்லாஹ் தௌராத்திலோ இஞ்சீலிலோ சபூரிலோ அல்லது ஃபுர்கானிலோ இதுபோன்ற எதுவும் அருளவில்லை. இது எனக்கு வழங்கப்பட்ட திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்கள் ஆகும். மேலும் அத்-திர்மிதி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்துள்ளார். மேலும் அவர்களின் அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது எனக்கு வழங்கப்பட்ட திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்கள் மற்றும் மகத்துவமிக்க குரான் ஆகும். பின்னர் அத்-திர்மிதி அவர்கள் இந்த ஹதீஸ் ஹசன் சஹீஹ் என்று கருத்து தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்தில் அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்ட இதே போன்ற ஒரு ஹதீஸ் உள்ளது. மேலும் இமாம் அஹ்மதின் மகன் அப்துல்லா அவர்கள் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு வழியாக உபை பின் காப் ரதியல்லாஹு அன்ஹு இடமிருந்து இந்த ஹதீஸை பதிவு செய்துள்ளார். மேலும் அவர் மேற்கண்ட ஹதீஸுக்கு நீண்டமான ஆனால் ஒத்த வார்த்தைகளை குறிப்பிட்டுள்ளார். கூடுதலாக அத்-திர்மிதி மற்றும் அன்-நசாயி அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு வழியாக உபை பின் காப் ரதியல்லாஹு அன்ஹு இடமிருந்து இந்த ஹதீஸை பதிவு செய்துள்ளார்கள்.
அதில் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உபை பின் காப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார். அல்லாஹ் தௌராத்திலோ இஞ்சிலிலோ சபூரிலோ அல்லது ஃபுர்கானிலோ உம்முல் குரானை போன்ற எதையும் அருளவில்லை. அது திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்கள் ஆகும். மேலும் அது அல்லாவுக்கும் அவனுடைய அடிவனுக்கும் இடையில் 2 பாதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது நசாயி அவர்களால் அறிவிக்கப்பட்ட வாசகமாகும். திர்மிதி அவர்கள் இந்த ஹதீஸ் ஹசன் கரீப் என்று கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்தபடி இப்னு ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார், நான் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்திற்காக தண்ணீர் ஊற்றிய பிறகு அவர்களிடம் சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாவின் தூதரே என்று கூறினேன். அவர்கள் எனக்கு பதிலளிக்கவில்லை. நான் மீண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாவின் தூதரே என்று கூறினேன். மீண்டும் அவர்கள் எனக்கு பதிலளிக்கவில்லை. நான் அவர்களை பின்தொடர்ந்து செல்ல அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் இல்லத்தை அடையும் வரை சென்றார். நான் மஸ்ஜிதுக்கு சென்று சோகமாகவும் மன அழுத்தத்துடனும் அங்கே அமர்ந்திருந்தேன். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் சுத்திகரிப்பை செய்த பிறகு வெளியே வந்து, உங்கள் மீது அல்லாவின் சாந்தியும் கருணையும் உண்டாவதாக, உங்கள் மீது அல்லாவின் சாந்தியும் கருணையும் உண்டாவதாக, உங்கள் மீது அல்லாவின் சாந்தியும் கருணையும் உண்டாவதாக என்று கூறினார்கள். பிறகு அவர்கள், ஓ அப்துல்லா பின் ஜாபிர், குரானிலேயே மிகச்சிறந்த சூரா பற்றி நான் உங்களுக்கு தெரிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள். நான் ஆம் அல்லாவின் தூதரே என்றேன். அவர்கள், எல்லா புகழும் அல்லாவுக்கே, அகிலங்களின் இறைவனுக்கு என்று தொடங்கி அதை முடிக்கும் வரை ஓதுங்கள் என்றார்கள். இந்த ஹதீஸ் நல்ல அறிவிப்பாளர் தொடரை கொண்டுள்ளது. சில அறிஞர்கள் சில ஆயத்துகளும் சூறாக்களும் மற்றவற்றை விட அதிக சிறப்புகளை கொண்டுள்ளன என்பதற்கு இந்த ஹதீஸை நம்புகிறார்கள். மேலும் குரானின் சிறப்புகள் பற்றிய அத்தியாயத்தில் புகாரி பதிவு செய்துள்ளார்கள். அபூ சயீத் குத்ரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார், ஒருமுறை நாங்கள் பயணத்தில் இருந்தோம். அப்போது ஒரு பெண் ஊழியர் வந்து, இந்த பகுதியின் தலைவர் விஷம் தீண்டப்பட்டுள்ளார். எங்கள் மக்கள் வெளியூரில் உள்ளனர். உங்களில் குணப்படுத்துபவர் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்டார். அப்போது குணப்படுத்தும் திறமையில் எங்களுக்கு ஆர்வமில்லாத ஒரு மனிதர் அவருக்காக எழுந்து நின்று அவருக்கு ஒரு ருக்கியாவை ஓதினார். அவர் குணமடைந்தார். அந்த தலைவர் அவருக்கு 30 ஆடுகளை பரிசாகவும் கொஞ்சம் பாலையும் கொடுத்தார். அவர் எங்களிடம் திரும்பி வந்தபோது நாங்கள் அவர்கிடம், உங்களுக்கு புதிய ருக்கியா தெரியுமா அல்லது இதற்கு முன்பும் இதை செய்திருக்கிறீர்களா என்று கேட்டோம். அவர், நான் உம்முல் கிதாபை ருக்கியாவாக மட்டுமே பயன்படுத்தினேன் என்றார். நாங்கள் அல்லாவின் தூதரிடம் கேட்கும் வரை மேற்கொண்டு எதுவும் செய்ய வேண்டாம் என்றோம். நாங்கள் மதீனாவுக்கு திரும்பிய போது நடந்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெரிவித்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அது ஒரு ருக்கியா என்று அவருக்கு யார் சொன்னது? ஆடுகளை பிரித்து எனக்கும் ஒரு பங்கை ஒதுக்குங்கள் என்றார்கள். மேலும் முஸ்லிம் அவர்கள் தனது சஹீஹ் நூலிலும் நசாயி அவர்கள் தனது சுனனிலும் பதிவு செய்துள்ளார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தபோது மேலே இருந்து ஒரு சத்தத்தை கேட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தை நோக்கி பார்த்து, இது வானத்தில் திறக்கப்படும் ஒரு கதவு, இதற்கு முன் இது எப்போதும் திறக்கப்படவில்லை என்றார். அந்த கதவிலிருந்து ஒரு வானவர் இறங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, உங்களுக்கு முன் வேறு எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத உங்களுக்கு வழங்கப்பட்ட 2 ஒழிகளின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தின் திறவுகோள் ஃபாத்திஹா மற்றும் சூரத்துல் பக்ராவின் கடைசி 3 ஆயத்துகள் என்றார்கள். அவற்றில் ஒரு எழுத்தை நீங்கள் ஓதினால் கூட அதன் பலனை பெறுவீர்கள் என்றார். இது நசாயி அவர்களால் சேகரிக்கப்பட்ட வாசகமாகும். முஸ்லிம் அவர்களும் இதே போன்ற ஒரு வாசகத்தை பதிவு செய்துள்ளார்கள்.